சந்தீப் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் பேசிக் சின்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ஹலோ வேர்ல்டை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோமில் போய் கோட் பிளாக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆஷ் இன்க்ளூடுன்னு போட்டுக்கோங்க. ஆஷ் இன்க்ளூட்னா ஆஷ் ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் இன்க்ளூட் பண்ணிவிட்டு stdio இதுதான் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச் ஹெடர் ஃபைல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு மெயின் ஃபங்க்ஷன், இப்போ நம்ம மெயினில் தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அடுத்து தான் நம்ம வெளியில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உள்ள இன்ட் மெயின் அப்படின்னு ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரான்சிஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே தான் நம்மளோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் பெரான்சிஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக printf ஃபங்க்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். printf ஃபங்க்ஷனில் தான் உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை பிரிண்ட் பண்ணோன்னா இந்த printfன்னு போட்டு ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த கர்லி பிரேசஸில் செமிகோலன் போட்டுக்கோங்க. செமிகோலன் சொல்லிட்டு டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க. டபுள் கோட்ஸ் உள்ளதான் உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் printf ஃபங்க்ஷன் போட்டிங்கனாலே செமிகோலன் கடைசியில் போடணும். இந்த டெர்மினேட்டிங் சி ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராம் போட்டாலும் நம்ம டெர்மினேட்காக நம்ம செமிகோலன் போட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ printf ஃபங்க்ஷனில் இந்த ஃபங்க்ஷனில் போட்டால் தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஹலோ வேர்ல்டுன்னு நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டோம்னா இந்த ஹலோ வேர்ல்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பில்ட் அண்ட் ரன் இருக்குது. ரன் நீங்கள் போன இதில் பண்ண ப்ரோக்ராம் திருப்பி ரன் ஆகும். பில்ட் அண்ட் ரன்னுனா நம்ம இப்போ போட்டதை பில்ட் பண்ணி ரன் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பில்ட் அண்ட் ரன்னு போடலாம். இப்போ அவுட்புட் நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஹலோ வேர்ல்டுன்னு வந்திருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நார்மலாக நெக்ஸ்ட்டு நம்ம பேசிக் சின்டாக்ஸில் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் நம்ம டெஃபினிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்ட்ன்னு டைப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணணுமோ அதை இன்ட்ன்னு போட்டுவிட்டு ஒரு வேரியபிள் ஃபர்ஸ்ட் இன்ட்ன்னு போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் போட்டோம்னா இப்போ நம்ம வேரியபிள் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஏஜ்ன்னு போட்டோம்னா இப்போ ஏஜ்ன்னு போட்டு செமிகோலன் போட்டோம்னா இப்போ ஏஜ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இதுலேயே நம்ம இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம்னா நீங்கள் கமா போட்டு ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இதை டிக்ளேர் பண்ணியிருக்கோமா, இது எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏஜ்னு போட்டுக்கிட்டு அதை அசைன் பண்ணுறதுக்காக அசைனிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அசைனிங் ஆப்ரேட்டர்னா ஈக்குவல் டுன்னு போட்டு நம்மளுக்கு இன்டீஜர்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கும். அதனால நீங்கள் ஏதாவது நம்பர் போட்டுக்கோங்க. நான் 25ன்னு போட்டிருக்கேன். இப்போ ஏஜ் 25. இப்போ ஏஜோட டெஃபினிஷன் 25. ஏஜ்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோமா ஃபர்ஸ்ட். இப்போ ஏஜ்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ பிரிண்ட் பண்ணணும். நம்ம போன வீடியோ அப்பவே பார்த்தோம்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஹலோ வேர்டு பிரிண்ட் பண்ணும்போது printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் தான் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ஏஜை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னா %d இன்டீஜருக்காக %d யூஸ் பண்ணணும். இப்போ ஏஜ் போட்டு செமிகோலன் போட்டோம்னா நம்மளுக்கு ஏஜ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக %dன்னு போட்டுக்கலாம். இப்போ %dக்கு அப்புறமா /n போட்டிருக்கோம். இந்த /nனா நியூ லைன் கேரக்டர். இப்போ போட்டு /n போட்டோம்னா இப்போ கர்சர் ஃபர்ஸ்ட் லைனில் தானே இருக்கும். இப்போ நம்ம /n போட்டோம்னா செகண்ட் லைனுக்கு போயிடும். நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இது இங்கே இருக்குல்ல, இங்கே என்ன பிரிண்ட் பண்ணணுமோ அதை நமக்கு டபுள் கோட்ஸால் மூடிட்டு இப்போ கமாண்ட் போட்டோம்னா இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ஏஜ்னு போட்டிருக்கோம். அதனால ஏஜ் என்ன ஸ்டோர் ஆயிருக்கு 25. ஏஜ் செமிகோலன் 25 வரணும். நம்மளால ஏஜ்னு போட்டிருக்கோம். ஏஜ்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு 25. அதனால 25 பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம கர்லி பிரேசஸ் மூடிட்டு செமிகோலன் போட்டுக்கிட்டோம்னா இது முடிஞ்சிடும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணலாம்.
ரன் பண்ணலாம். ரன் பண்ணா நம்மளுக்கு வந்து ஏஜ் 25 வந்திருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் லைனுக்கு போய் எழுந்திருக்கு. இப்போ கர்சர் இங்க இருக்கு. அதனால நம்ம முடிச்சதால இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ ஏஜ் 25 வந்திருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் எனி கீ டு கண்டினியூ ஏதாவது ஒரு கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது வெளியில வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இப்போ டேட்டா டைப் பத்தி பார்க்கலாம். டேட்டா டைப்ல வந்து 4 டேட்டா டைப் இன்னும் மேல இருக்கு. நான் அப்புறமா சொல்றேன். இப்போ வந்து இன்ட்னா இன்டீஜர் வேரியபிள். ஓகேவா? இன்டீஜர் வேரியபிள்ல நம்ம நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ளோட். இதுல வந்து நம்ம என்ன நம்பர்ஸ் வேணுமோ அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்டீஜர் வேரியபிள்னா நம்ம எவ்வளவு நம்பர்ஸ் வேணுமோ அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ளோட். ஃப்ளோட்னா நம்ம வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் வச்சிருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதை வந்து .14 சொல்லுவோம். ஐ மீன் நம்ம எது வேணா வச்சுக்கலாம். நான் வந்து நார்மலா 33.14 வச்சிருக்கேன். இது ஒரு ஃப்ளோட்டிங் நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ளோட்டும் டபுளும் ஒண்ணுதான். நம்மளுக்கு ஃப்ளோட்ல வந்து நிறைய நம்பர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. நம்ம குறிப்பிட்ட நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம். டபுள் வேரியபிள் வந்து அதை விட டபுளா ஃப்ளோட்டோட டபுளா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் வேரியபிள் நம்ம ஒரு வேரியபிள்னு வச்சிருக்கோம். அதுல வந்து 2.71828 இதை விட ஜாஸ்தியான நம்பர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து கேரக்டர்னா ஏபிசிடி ஏ டு Z அந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம வச்சுக்கலாம். நம்பர் கூட போட்டுக்கலாம். இப்போ இப்போ கேர்ல வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் தான் நம்பர் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்னு இருக்கு. ஆனால் அதுக்கும் கேர் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம அதுக்கு அரே பிராக்கெட்ஸ் போடுவோம். அரே பிராக்கெட் யூஸ் பண்ணா நம்ம வந்து இது இந்த கோட் பாக்ஸ் தெரிஞ்சுக்கும். நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு டபுள் கோட்ஸ் போட்டுக்கணும். டபுள் கோட்ஸ் போட்டாதான் நம்மளால இந்த இவ்வளோ நம்பர் போட முடியும். ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கேரக்டருக்கு வந்து ஒரு சிங்கிள் கோட் தான் போடணும். ஆனா ஸ்ட்ரிங்குக்கு வந்து நம்ம டபுள் கோட்ஸ் தான் போடணும். இந்த எல்லாத்துக்குமே நம்ம வந்து செமிகோலன் வச்சுதான் க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம இதெல்லாம் பிரிண்ட் பண்ணலாம். இன்டீஜருக்கு வந்து தனி ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம %d யூஸ் பண்ணணும். %d யூஸ் பண்ணாதான் இன்டீஜர் வேரியபிள் பிரிண்ட் பண்ணலாம். இன்டீஜருக்கு நம்ம வந்து தனி இது இருக்குல்ல, அதனால %d. ஃப்ளோட்டுக்கு வந்து %f யூஸ் பண்ணாதான் ஃப்ளோட் பிரிண்ட் ஆகும். சும்மா டபுள் இருக்குல்ல, டபுளுக்கு வந்து %lf டபுளுக்கு வந்து %lf பிரிண்ட் பண்ணலாம். கேரக்டருக்கு வந்து %c கேரக்டருக்குல அதனால %c யூஸ் பண்ணலாம். அப்புறமா ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு %s. கேரக்டருக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் என்ன வித்தியாசம்னா இங்க அரே பிராக்கெட் யூஸ் பண்றோம், இங்க யூஸ் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை பிரிண்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 42 வரணும். அப்புறமா ஃப்ளோட் வந்து 3.14 வரணும். டபுள்ல வந்து 2.71828 வரணும். கேரக்டர்ல வந்து ஏன்னு பிரிண்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங்ல வந்து ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரிண்ட் பண்ணணும். ஏஜ் 25 அது வந்து போன இதில் இன்ட் வந்து 42 ஃப்ளோட் வந்து 3.14. இந்த 000 வந்து எடுத்துக்கலாம். 000 அப்புறமா டபுள்ல வந்து 2.71828 வருது. அப்புறமா கேரக்டர்ல வந்து ஏன் ஸ்டோர் பண்ணியிருந்தோம், ஏன்னு வந்திருக்கு. ஸ்ட்ரிங்ல வந்து ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். கான்ஸ்டன்ட்ஸ்னால் அது ஒரு வேல்யூ, அதை வந்து நம்மளால மாற்ற முடியாது. அது வந்து குளோபலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம இதில் மாற்ற முடியாது. அதுதான் கான்ஸ்டன்ட். இப்போ வந்து டிஃபைன் வந்து இதை வந்து ஒரு டிஃபைன் இது பண்ணும்போது இதை வந்து இது ஒரு கான்ஸ்டன்ட். அதனால பைன்னு நம்ம பைக்காக பிஐன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ பையில வந்து இதான் ஒரு கான்ஸ்டன்ட். இதில் வந்து 3.4 என்ற ஒரு வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இப்போ வந்து இன்ட் மெயின் போட்டுக்கலாம். அப்புறமா ஃப்ளோட் ஆர் வந்து ரேடியஸில் வந்து 1.4 என்ற ஒரு வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதான் இது வந்து டெசிமல் வேல்யூ. ஃப்ளோட் வந்து டெசிமலுக்காக. பிரிண்ட் ஆஃப் இப்போ வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் பிரிண்ட் பண்ண போகிறதுக்காக ஏரியா ஆஃப் சர்க்கிள் போட்டுட்டு ஃப்ளோட் வேல்யூவை நம்ம போட்டுக்கலாம். இப்போ பை ஃபார்முலா போட்டுக்கலாம். பை இன்ட்டு ஆர் இதுதான் பையோட ஃபார்முலா பைஆர் ஸ்கொயர். இப்போ வந்து நம்ம அவுட்புட் பார்க்கலாம்.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் 6.154400. 44 தான் இந்த ரெண்டு ஜீரோ வந்து நமக்கு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளோட கான்ஸ்டன்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர்ஸ்னு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், அப்புறமா கடைசியாக கண்டிஷனல் ஆப்ரேட்டர், அப்புறமா எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ளஸ் சைன் அடிஷன் வந்து சொல்லும், மைனஸ் சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் வந்து நம்ம இந்த எக்ஸ் மார்க்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த எக்ஸ்ன்னு போடக்கூடாது. இந்த ஆஸ்ட்ரிக் சைன் தான் மல்டிப்ளிகேஷனு. அப்புறமா இந்த டிவிஷன் வந்து இந்த சிம்பிள். மாடுலஸ் ரிமைண்டரை பார்க்க வந்து மாடுலஸ். இப்போ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். இந்த ரெண்டு ஈக்குவல் டு சைனை போட்டோம்னா இந்த ரெண்டு இப்போ நம்ம போடுற ரெண்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் சைடில் இருக்கிறதும் சேமாக இருக்குன்னு சொல்லும். நாட் ஈக்குவல் டுனா இது ரெண்டு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைடில் இருக்கிறது நாட் ரெண்டுமே சேம் இல்லைன்னு சொல்லும். கிரேட்டர் தென் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடில் இருக்கிறத விட கிரேட்டரான்னு பார்க்கும். லெஸ்ஸர் தென் அதை விட லெஸ்ஸாக இருக்கான்னு பார்க்கும். கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென்னா இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலா இல்லைனா கிரேட்டர் தென்னா இல்லைனா லெஸ்ஸா இல்லைனா ஈக்குவல் டுவா. லெஸ் தென் ஈக்குவல் டுனா ஈக்குவலா இல்லை லெஸ்ஸனா, இது வந்து கிரேட்டர் தென்னா ஈக்குவல் டுவா. இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். அண்ட்னா இப்போ ரெண்டுமே சேமா இருந்ததுன்னா ட்ரூன்னு சொல்லும். லாஜிக்கல் இது இல்லைன்னா இது ஏதாவது ட்ரூவா இருந்ததுன்னா ட்ரூன்னு சொல்லும். நாட்னா இப்போ ஏதாவது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், இப்போ ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ வந்து ஏதாவது நம்ம சொல்றது ஃபால்ஸா இருந்ததுன்னா ஃபால்ஸ்ன்னு போட்டிருக்கோம், இது நாட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். இது வந்து ரைட் ஆப்ரைன்ல இருந்து லெஃப்ட் ஆப்ரைன் வந்து அசைன் பண்ணும். பிளஸ் ஈக்குவல் டு இதை வந்து பிளஸ் ஈக்குவல் டுனா ஏ பிளஸ் ஈக்குவல் டு பினா ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து மைனஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு ஏ மல்டிப்ளை பி, ஏ ஈக்குவல் டு ஏ டிவைட் பை பி, ஏ ஈக்குவல் டு ஏ மாடுலஸ் பி. அந்த மாதிரி அது ரொம்ப கஷ்டமா எழுத வேணாம். இதை வந்து இப்படி இருக்கும். இது வந்து கம்பைன்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஏதாவது வேல்யூவை ஒன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா ப்ளஸ் ப்ளஸ், அதை டிக்ரிமெண்ட் பண்ணோம்னா ஒன்றா மைனஸ் மைனஸ். இப்போ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். இதுதான் பிட்வைஸ் அண்ட், பிட்வைஸ் ஆர், பிட்வைஸ் எக்ஸ் ஆர், பிட்வைஸ் நாட், லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் டெர்னரி ஆப்ரேட்டர் சொல்லுவோம். இதை டெர்னரி கண்டிஷனலை இப்போ நம்ம நார்மலாக ஏதாவது இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து 18 இயர்ஸ் மேலேயா இல்லையா அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது இது. சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு சைஸை சொல்லி ஏதாவது ஒரு சைஸ் இப்போ இன்ட் ஏ ஈக்குவல் டு 25 அதோட சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் பார்த்து அதோட பைட்ஸ். இப்போ வந்து இன்ட்டு 2 பைட்ஸ் அந்த மாதிரி இன்ட்டு 2 பைட்ஸ் கேர் அந்த மாதிரி சொன்னோம்னா இதை வச்சோம்னா எவ்வளோ பைட்ஸ் எடுத்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சைஸ் ஆஃப் போட்டு நம்ம என்ன வேரியபிள் இருக்கோ அதை பார்க்கணும். எக்ஸ்பிரஷன்னா ஒரு ரெண்டு ஆப்ரேட்டரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 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 வேல்யூ வருது தான் நம்ம எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்துருந்த இது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் பேசிக் சின்டாக்ஸ்ல இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இல்லை நெக்ஸ்ட்ல வந்து நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோ பற்றி பார்க்கலாம். அதில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், லூப், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.